சங்கீதா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், என்னுடைய பேர் சங்கீதா, வேலூர்லேருந்து இருக்கிறேன். வணக்கம் மேடம், நான் ஒரு டைவர்சி. பட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ் இஸ் தட் பேட்? ஹேவிங் செக்ஸ் வித் அன்னோன் பர்சன். அவங்களுடைய கேள்வி என்னென்னா, நான் ஒரு டைவர்சி, ஆனால் நான் அறியாதவங்க தெரியாதவங்ககிட்ட உறவு கொள்ளலாமா, அந்த உறவு கொள்வதற்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுவது தவறா அப்படின்ற கேள்விகளை கேட்டிருக்கீங்க சங்கீதா. சங்கீதா, பொதுவாக உறவு கொள்வதற்கான அதில் ஆர்வம் என்பது தவறே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா விதமான மனிதர்கள், உயிர் வாழ்வின எல்லாவற்றுக்கும் ஒரு பாலியல் உந்துதல் என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம். நம்ம பசிக்குது, சாப்பிட்றோம், அது இயற்கையாக நடக்கிற ஒரு ஃபீலிங். அதே மாதிரி ஒரு பாலியல் உணர்வு என்பது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். இது ஆண் பெண் இருவருக்கும் அவருடைய பல விஷயங்களே சார்ந்த ஒரு விஷயம். அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய சோஷியல் லைஃப், அவங்களுடைய படிப்பு, கல்வி மற்றும் வாழ்கிற சூழ்நிலை, அவங்களுடைய இந்த மாதிரி பல விஷயங்களை சார்ந்தது தான் இந்த பாலியல் உறவு என்பது. இந்த பாலியல் உறவு தவறு, அதில் இருக்க ஆர்வம் குறைவு இருக்கக்கூடாது என்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டைவர்சி, நான் அதனால் உறவு கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற தவறு. கண்டிப்பாக நீங்கள் உறவு கொள்ளலாம். ஆனால் அன்னோன் பர்சன்ட்டை உறவு கொள்வது என்பதை கவனத்தில் நீங்கள் பண்ணணுமா. ஏன்னா பொதுவாக அன்னோன் பர்சன்ட்டை பாலியல் உறவு கொள்ளும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். முக்கியமான ஒன்று, அவருடைய பாலியல் உறவு விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த செக்ஷுவல் ப்ராமிஸ்குவிட்டி அப்படிங்கிறது பல நேரங்களில் பலவிதமான அறியாத நபரோட உறவு கொள்ளும் பொழுது பலவிதமான பால்வினை நோய்கள் வரலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற நோய் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பல நேரங்களில் இதுதான் பால்வினை நோய் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்லேருந்து பரவுவதற்கான அடிப்படையான வழிமுறையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு பாலியல் உறவு கொள்பவர்கள் முறையாக தன்னுடைய பார்ட்னரை பற்றி நல்ல விஷயம் தெரிந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய பார்ட்னர் எவ்வளோ தூரம் மோனோகேமியாக இருக்காங்களா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை இருக்கிறதா, இல்லை பலவிதமான தொடர்புகள் இருக்கிறதா அப்படின்ற விழிப்புணர்வு இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வகையில் நம்ம நாட்டு கலாச்சாரத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தி திருமணமான பின்பு உறவு என்பது பல நேரங்களில் பலவிதமான நோய் தாக்கம் வருவதை தடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு சமுதாய ரீதியாக இதை பார்க்கும்போது பல நேரங்களில் ஃபெமினிசம் அது பெண்களுக்கான ரைட்ஸு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உறவு இன்ட்ரெஸ்ட் என்பது கண்டிப்பாக தவறான ஒன்று கிடையாது. ஆனால் அது முறையான உறவு முறைகளை கொள்வது மிக மிக சிறந்தது. இதனால் உங்களுக்கு ஏற்படுகிற விபரீத விளைவுகளான பல நேரங்களில் பால்வினை நோய்கள், ஈவன் சிவியரான HIV இதனால் பரவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. ஸோ கண்டிப்பாக உறவு கொள்வதில் தவறில்லை. ஆனால் உறவு கொள்கிற நபரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான முறையில் உறவு கொள்ளுங்கள். இதன் மூலமாக தேவையில்லாத பால்வினை நோய்கள் வருவதிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும்.